अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजिच्छेनेशरमारमापतीं वन्दे वन्दे वृन्दावनगरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिकृतिगृह्णातु मामकम् प्रसादेयत्सु स्वाधीनपतितां श्रुतिं शमितोदय शङ्करादिगर्वः स्वभवादुद्धृतयादवप्रकाशः अवरोपितवान् सुतेरपार्थान् ननु रामावरजः स एष भूयः. श्लोकத்திலே प्रतयन् विमतेषु तीक्ष्णभावं प्रभुरस्मत्परिरक्षणे यतीन्द्रः अपृथक्कृतिपन्न यन्मयत्वैः वौधे பஞ்சபிராயுதேர்முராரேः அப்படின்னு பஞ்சாயுதங்கள் ராமானுஜதா அவதரித்தன. பஞ்சாயுதங்கள் கொஞ்சம் கூட தங்களுடைய சுபாவம் தனியே வேறுபட்டதா தெரியாம ராமானுஜனுடைய திருவுருவாவே அபுதக் ஸ்ருதி பண்ண என்மயத்தை அபுதக் புரதக்கா இல்லாம அப்படியே தனிய தெரியாதபடியா அவருடைய உருவமாவே பாஷ்யக்காரருடைய உருவமாவே அஞ்சாயுதங்களும் இருந்து அப்படிப்பட்ட பாஷ்யக்காரர் விமதேஷு மாறி நடக்கக்கூடியவர்களே, அதாவது அபார்த்தங்கள் எல்லாம் சொல்ற அவளிடத்துல தீக்ஷ்ண பாவம் கொண்டு அவ சித்தாந்தத்தெல்லாம் அழிச்சு பண்றதும் பண்ணி அப்படி பண்றதுனால நமக்கெல்லாம் அவர் அஸ்மத் பரிரக்ஷனே பிரபு சமர்த்தராக அப்படின்னு சொல்ற. பாஷ்யக்காரர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு உபவீதனம் ஊர்த்தகுன்றவந்தம் அப்படின்ற ஸ்லோகத்துல எத்யபி பாஷ்யக்காரத்திலுமே நீங்க சேவிக்கிறதா இருந்தாலும் பாஷ்யக்காரர் யதிகளுக்கெல்லாம் முயன்று பெருமாளை தொழக்கூடியவாள் இருக்காளே யதிகள், அவளுக்கெல்லாமே பத்தியாயிருந்து இந்த லோகத்தை சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியவராய் இருந்தார் அப்படின்றது பாஷ்யக்காரருடைய அசாதாரணமான தன்மையை தெரிவித்தார். அதாவது யதிகள்னா அவ முயன்று எப்பவுமே பகவத் ஞானபராளா இருந்து அப்படி முயன்று தொழக்கூடியவா எதைய மனஸ்கர்கள், அப்படி இருக்கிறவங்களுக்கு தலைவராக இருந்தார் அப்படின்னு சொன்னா, அப்படி இருந்து சாஸ்திரியமான படிக்கு உபவீதத்தையும் ஊர்துவகுன்றத்தையும் பிரதண்ட ஹஸ்தத்தையும் சரணாகத கூட்டங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய சரணாகத சார்த்தவாகராகவும் சித்தையோட கூடினவராகவும் இருந்து யதிகளுக்கெல்லாம் பத்தியாக இருக்கிறது திரிஜகத் புண்ணிய பலம். திரிஜகத் புண்ணிய பலம்னு தனியும் சொல்லி பிரதண்ட ஹஸ்தம் தனிய திரிஜகத் புண்ணிய பலம் 3 உலகத்தின் பயனாய் அவதரித்தவர்னு சொல்றதும் இல்ல 3 உலகத்தின் பயனாய் 3 கோலை கையில் ஏந்தியவர் அப்படின்னு சேர்த்து சொல்றதும், இந்த எல்லாமே இவருடைய அனுஷ்டானத்திலே உபவீதத்தையும் ஊர்துவகுன்றத்தையும் சுதண்டத்தையும் சரணாகத கூட்டங்களை நல்வழிப்படுத்துறதும் சிதைய வச்சுருக்கட்டும் யதினாம் பத்தியா இருக்கட்டும், இது எல்லாமே திரிஜகத் புண்ணிய பலம் அப்படின்னு அவருடைய அவதாரம் 3 உலகத்தின் தவ பயனா பண்ணார், அவதரித்தார் அப்படின்னு. அப்படிப்பட்ட எதிராஜர் இப்படி உயர்த்தியா 3 உலகத்தினுடைய தவ பயனா அவதரித்த எதிராஜர் அவதாரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, 3 உலகத்தின் தவ பயனா அவதரித்தவர்
பஞ்சாயுதங்கள் அவருடைய திருமேனியை விட்டு வேறுபடாத அப்படி பஞ்சாயுதங்கள் அவதாரமா அவர் இருந்தார் அப்படின்னு போன சொல்லும். ஏன்னா அறிக்கிறதுக்கு காரணம் இதுதான். என்னது பட்ட ரங்கராஜ ஸ்தவத்தில் சாதிச்சாங்க, பாது பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசசன்னிவா சதா பஞ்சாயுதிம் பிப்ரத்து சனஹா ஸ்ரீ ரங்கநாயகா அப்படின்னு சதா பஞ்சாயத்தை தரிச்சுட்டு இருக்கான். விளம்பம் இல்லாம என்ன நம்ம காக்கிறதுக்கு அதுக்காக பஞ்சாயத்து தரிச்சுட்டுறாங்க. அப்படிப்பட்ட பஞ்சாயுதங்கள் தான் பாஷ்யக்காரர் உருவா அவதரிச்சாங்க. இப்போ இந்த ஸ்லோகத்துல இந்த 3 உலகங்களுடைய பயனா பாஷ்யக்காரர் இப்படி வைதீக மார்க்கத்துல துலங்கி, அதான் துலங்கினா தோன்றி எதிகளுக்கெல்லாம் பத்தியா இருந்து இருக்கிறது. எதனால 3 உலகத்தின் பயனா அவதரித்தார்னா 3 உலகத்துக்கும் அவர் பயனை தரார்னு ஆச்சு. இப்போ அப்படிப்பட்ட 3 உலகத்துக்கு எப்படி பயனை தரார் அப்படின்னு சொன்னா பஞ்சாயுதங்களே பாஷ்யக்காரர் அவதாரமாச்சு. அதனால மாறி இருக்கிற இடத்துல தீக்ஷ்ண பாவத்தையும் நம்ம ரட்சிக்கிறதுல சமர்த்தராகவும் விளங்குறார். இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் மாத்திரம் இல்ல, கண்ணன் எம்பெருமான் இருக்கானே, அந்த கண்ணன் எம்பெருமானுடைய அவதாரமே இவர். கண்ணன் எம்பெருமானுடைய அவதாரமாகவும் இவர் இருக்கார். இவர் உருவா கண்ணன் எம்பெருமான் வந்திருக்கார். அப்படி அதாவது அது எப்படி அப்படின்னு சொன்னா, பஞ்சாயுதங்கள் அபிருதக்தி பண்ண எண்ணம் ஏற்பதை போல பெருமாளும் கண்ணனும் இவரும் அபிருதக்தி பண்ணமா அப்படின்னா அப்படி இல்லை. கண்ணன் எம்பெருமான் எப்படி குணாதிசயங்கள் கொண்டிருந்தாரோ அந்த குணாதிசயங்கள்லாம் இவரும் கொண்டு விளங்குறார். இப்போ சில பேரை லோகத்துல சொல்றாலும் இவர் தாத்தாவை போலயே இந்த பேரனும் இருக்கான், அவருடைய ஜாடியே இருக்குது அப்படின்னு ஒரு பேரனுக்கு சொல்றார். இன்னொரு பேரனுக்கு அவர் எப்படி குணம் கொண்டு நன்னா வழங்கினாரோ அதே மாதிரி இருக்கான் பாஞ்சு அப்படின்னு சொல்றார். அவருக்கு இவன் வாட்டமே இல்லை, அவரே தான் இவர் அப்படின்னு சொல்ற மாதிரி இவருடைய காரியங்கள்லாம் இருக்கு. இவ தாத்தாவை போலயே இவருடைய காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இவாளுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது போல இந்த இடத்துல கண்ணன் எம்பெருமானுடைய குணாதிசயங்கள் மொத்தம் கொண்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் விளங்குறார். அதனாலதான் இப்படி 3 உலகத்தினுடைய பயனை 3 உலகங்களுக்கும் பயனளிக்கக்கூடியவரா ஸ்ரீபாஷ்யக்காரர் திகழ்ந்தார் அப்படின்னு இந்த 3 ஸ்லோகங்கள்ல படிப்படியா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அவதாரத்தை போற்றும்படியா இருக்கு. அதாவது ஸ்தோத்திரம் பண்ணும்படியா இருக்கு. ஸ்தோத்திரம்னா உள்ளத்தை சொல்றது, ஸ்தோத்திரம்னா இல்லாதத சொல்றதுன்னு அர்த்தம் இல்லை. துதி அப்படின்றது இருக்கத்தை சொல்றது. சாமானிய விஷயத்துல இல்லாத சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவா, அப்படி இல்லை, இருக்கிற விஷயத்த சொல்லி. சமிதோதய சங்கராதி கர்வஹ ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷஹ அவரோபிதவான் ஸ்ருதேஹ அபார்த்தான் நனு ராமாவரஜஸ்ஸயேஷ பூயஹ. இந்த இடத்துல ஒரு விஷயம், அதாவது பாஷ்யக்கார விஷயத்தை முதல்ல அனுசந்தானம் பண்ணும். சமித உதய சங்கராதி கர்வஹா, அதாவது போக்கடிக்கப்பட்டதானே சங்கராச்சார் முதலுடைய கர்வத்தை
அழித்தவராய் சமணம் பண்ணவர் சமித உதய சங்கராதிகர்வ ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாசா தன்னுடைய பலம் புத்தி சக்தியினாலே யாதவ பிரகாசர்னு இவர் பூர்வ பக்ஷ கிரந்தங்கள்லாம் வாசித்தாரு. அப்படிப்பட்ட அந்த குருவை யாதவ பிரகாசரை திருத்தினவராய் ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாசர் அவரோபிதவான் சுதேரபார்த்தானி அவரோபிதவான் சுதேர பார்த்தான். அதாவது அபார்த்தான் வேதங்களுக்கு அபார்த்தத்தை சொல்லக்கூடிய மதங்களை அவரோபிதவான் கண்டிப்பதான சுதேகே அபார்த்தான் வேதத்தினுடைய அர்த்தங்களை தவறான அர்த்தங்களை சொன்னவாளே கண்டித்தவராக அப்படிப்பட்ட ராமாவரஜா ராம அவரஜா ராமானுஜா பூயா சயேஷ பூயா நனு ராமாவரஜ சயேஷ பூஜான்னு சொல்லும். அதனால பூயா மறுபடியும் ஏஷா ராமானுஜர் அவதரித்தார் அல்லவோ அப்படின்னு மறுபடியும் ராமானுஜர் அவதரித்தார் அல்லவோன்னா அந்த கண்ணன் மறுபடியும் அவதரித்தான் அப்படின்னு அர்த்தம். சரிதானே? சஹா அந்த கண்ணனே மறுபடியும் ராமானுஜர் அவதரிச்சார். இப்போ திடீர்னு அந்த கண்ணன் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா சமிதோதய சங்கராதி கர்வஹா அப்படின்றது சங்கர மதம் முதலிய மதங்களை தொடக்கத்திலேயே அழித்தவர்னு சொன்னமோ பாஷ்யக்காரர். இப்போ சமிதோதய சங்கராதி கர்வகான்றது கண்ணன் விஷயத்துல சங்கரன்னா சிவனாட்சி அவருடைய கர்வத்துல அழித்தவர் கண்ணன். ஸ்வபலாது உத்ருத யாதவ பிரகாசான்னு இருக்கு. தன்னுடைய சக்தியினால ஸ்வபலாது யாதவ குலம் இருக்குது. யாதவ குலத்தை கம்சன் இது பண்ணான், அவளெல்லாம் அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தான். கம்சனை கொண்டு அவளெல்லாம் விளங்க செய்தவன் கண்ணன். ஸ்வபலாத் உத்ருத யாதவ. அதே போல அவரோபிதவான் சுதேகே அபார்த்தான் இருக்குது. அதனால அபார்த்தான் பார்த்தர்களா இருக்காளே, பார்த்தன் அல்லாதவர்கள் அபார்த்தான். பார்த்தன்னா யாரு? இவன் அர்ஜுனன். பார்த்தான் அப்படின்னா அர்ஜுனனை சேர்ந்த ஐவர். அபார்த்தான்னா அந்த ஐவர் அல்லாத இவாள் தான். யாரு? நூற்றுவர் துரியோதனாதிகள். அவளெல்லாம் சுதேகே அவரோபித்தவன். அந்த 100 பேர் இருந்தான்றது காதல கேட்க கூட முடியாதபடிக்கு அப்படியே அவளெல்லாம் அழிச்சான் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி எல்லாம் இந்த 3 தொடர்களும் கண்ணன் எம்பெருமானுக்கு பொருந்ததுனால சஹா அந்த கண்ணனே பூயா ஏஷ இந்த ராமானுஜனாக நனு அவதரித்தார் அல்லவோ அப்படின்னு இதுக்கு அர்த்தமாச்சு. அதனால கண்ணன் எம்பெருமான் மறுபடியும் ராமானுஜனை அவதரித்தார். இந்த இடத்துல ஒரு விசேஷம் பார்க்கணும். கண்ணன் எப்படி ராமானுஜன் அப்படின்னா பலராமனுடைய தம்பி கண்ணன். அதனால நேற்றே கூட சொன்னேன், பாடக்கிரமம் அர்த்தக்கிரமம் அப்படின்னு சொன்னேன். பாடக்கிரமத்தை காட்டிலும் அர்த்தக்கிரமம் தான் பலியேசு. இருந்தாலும் கூட அந்த பாடத்துல அந்த பதம் எங்க வந்திருக்குது? சரணாகத சார்த்தவாகம் ஈடு.
சரணாகதாரம் நல்வழிப்படுத்துறாருன்னா உடனே நம்ம நல்வழிப்படுத்தினார் நாம சரணாகதாரம், அதனால உடனே அவரை ஸ்தோத்திரம் அப்படின்ற அந்த பதம் அங்க பொருத்தமா அமையிருக்கு. மொத்தத்துக்கும் சேர்த்து ஈடேன்னு இருந்தா கூட அது பாடக்கிரமத்துல அங்க வந்துட்டா கூட, ஆனா அர்த்த கிரமத்துல சரணாகதரை நல்வழிப்படுத்துறான்னா அந்த சரணாகதர்கள் நாமும் நல்வழிப்படுத்தணும்னு என்ன பண்ணணும், நல்வழிப்படுத்தினவளை முதல்ல சேவிக்கணும், அப்புறம் தானே மீதி காரியம். அதெல்லாம் அப்படி சொன்னா போல இந்த இடத்துலயும் சந்தோபத்துக்காக இவ்வளவு எழுத்துக்கள் ஒவ்வொரு பாதத்திலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால, அந்த விதியெல்லாம் இருக்கிறதுனால ராமானுஜஹா அப்படின்றது 4 எழுத்து, ராமானுஜஹா அப்படின்றது 4 எழுத்து. ஆனா இந்த இடத்துல 5 எழுத்து தேவைப்படுறது. அதனால என்ன பண்றார் அப்படின்னா ராமா வரஜஹா அப்படின்னு, ராமா வரஜஹா அப்படின்னு ராமா வரஜஹான்னு போட்டிருக்கார். அப்படின்னு சொன்னாலும் ராம அனுஜஹா, ராமஸ்ய அனுஜஹா அப்படின்னு சொன்னா அணுன்ற சப்தம் தொடர்ந்து வரவன்னு சொல்லும். தசரதனுடைய பிள்ளையா ராமன் பிறந்தார். எதிர்த்து மாதாக்கள் வேறையா இருந்தாலும் தகப்பனார் ஒருத்தர். அதுக்கப்புறம் சுமித்ரனுடைய பிள்ளையா லக்ஷ்மணன் பிறந்தார் உடனே தம்பியா. அனுஜஹா தொடர்ந்து அவர் அவதரிச்சார், அதனால அனுஜஹான்னு சொன்னார். ராம அனுஜா, ராமஸ்ய அனுஜா, ராமானுஜா. இந்த இடத்துல ஏதோ சந்தோபத்துக்காக ஒரு எழுத்து கூட வரணுன்றதுக்காக அவரஜஹா அப்படின்னு சொன்னதா இருந்தாலும் கூட அதுலயும் ஒரு அர்த்த சுவாரஸ்யம் இருக்குது. அவரன்னா கீழ்பட்டவன் அர்த்தம். கீழ்பட்டவனா உடனே தம்பின்னு சொல்லலாம், அதை பத்தியும் தப்பு இல்லை. ஆனா அங்க அனுஜகான்னா தொடர்ந்து வந்தான் அவன் தம்பின்னா இருக்கு. அவரஜகான்னா இவன் கீழ்பட்டவனா, அவனுக்கு கீழ்பட்டவன்னா அடுத்தவன் தம்பின்னு அப்படி சொல்லிடுறான். அப்படி இல்லாத அது கீழ்பட்டவனா வந்தான். காரணம் என்னன்னா அந்த கர்ப்பமாகப்பட்டது 7வது கர்ப்பம். 6 குழந்தையதான் மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்னான்னு சொல்ற. 8வது குழந்தை உன்னை கொல்ல போறது அப்படின்னு சொன்னா எது 8 முதல்ல இருந்துட்டா கடைசியில இருந்துட்டா ஏதோ ஒரு குழப்பம் உண்டு பண்ணிட்டதுனால அவன் எல்லா ஜெயில வச்சு எல்லா குழந்தையுமே கொல்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதனால 7 குழந்தை இவன் கொல்லல, 8வது குழந்தை மாயமா போயிடல. அதாவது இதுக்கு போய் இவாளை அவதரிச்ச உடனே என்ன கோகுலத்துல கொண்டு விட்டுடு, அங்க ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்துரு அப்படி வந்து அந்த பெண் குழந்தை அது மேல போயிடுது, உன்னை கொல்றதுக்கு அந்த கோகுலத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படின்ற அந்த கதை விஷயத்துல இவன் 8வது அப்புறம் தான். அப்போ 7 குழந்தைய அவன் கொல்லல. மக்கள் அறுவரை கல்லிடமோதா 6 குழந்தை பருப்புக்கு கொடுத்தா ஒவ்வொரு குழந்தையும் சாகடிச்சுட்டான். அதுக்கப்புறம் இழந்தவள் தன் வயிற்று 6 குழந்தை இழந்தவளுடைய தன் வயிற்று சிக்கன வந்து பிறந்து நின்னாய் அப்படின்னு சொன்னான். 7வது என்ன ஆயிடுச்சு, 7வது குழந்தை இந்த காலத்துல சொல்ற மாதிரி அபாஷன்னு சொல்லணும் சொல்றேன். கர்ப்பசாவம் மாதிரி, கர்ப்பசாவம் இல்லாது இந்த கர்ப்பமாகப்பட்டது ரோஹிணி வயத்துல போயிடுச்சு. அங்கதான் பலராமன் பிறந்த. பலராமனுக்கு நேர் தம்பி இல்லை, சரி தம்பிதான். அது பலராமனுக்கு கீழே இவர் இருந்தார். அதாவது பலராமன் தேவகி கர்ப்பத்துல இருந்து அங்க போயிட்டார், ரோஹிணி கர்ப்பத்துக்கு அங்க போய் பிறந்தா இதுவாயிடுச்சு. அவர் அப்படியே இருந்துட்டார்.
ஆனால்தான் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் அப்படி பலராமன் அவருடைய பாதம் பட்டத்தினாலதான் இந்த 8வது குழந்தையும் அதான் நிலைச்சுதுன்ற மாதிரி அது. ஏன்னா மீதி யாரும் போயிடுச்சு. ஆனா பலராமனும் இங்கேயே பிறந்திருந்தாருன்னா தேவி கிட்டே இவருக்கும் அந்த கதி ஆயிருக்கலாம். அதனால கர்ப்பம் மாறி போயிடுச்சு. ஆனா பலராமன் இருந்த வயசுல தான் அதுக்கப்புறம் இவர் கீழே உண்டாயிருக்க. அந்த வித்தியாசம் தெரியறதுக்காக அவரஜா அப்படின்னு அந்த கண்ணன் சஹா ராம அவரஜா அப்படின்னு சொன்ன. அதுவும் இதுல விசேஷிச்சு இந்த பத சப்தம் பத பிரயோகான மாதிரி இருக்கு. செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் உன் தம்பியும் உறங்காத எழுத்துரு அப்படின்னு. அதனால்தான் அவனுக்கு செல்வா அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் பறந்ததுனாலதான் அந்த வயசுல இருந்ததுனால்தான் அதுக்கப்புறம் இவன் கர்ப்பம் இது பண்ணதுனால இவன் அவன் செல்வனா இருந்ததுனால்தான் இவன் தங்கினான் அப்படின்றது பெருமை அந்த திருவடிக்கு, பலதேவனுடைய திருவடிக்கு. சரி, அதனால ராம அவரஜகா அப்படின்னு சொன்னது ராமனுக்கு பலராமனுக்கு கீழ்பட்டவனா, அதாவது அடுத்தவனா வந்தவன். சரி, சமிதோதய சங்கராதி கர்வஹா இதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நாம பார்ப்போம். ஒவ்வொரு பாத சமூகத்துக்கும் 3 இருக்குது. சமிதோதய சங்கராதி கர்வஹா, ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷா, அவரோபித்தவான் சுதேகே அபார்த்தான் அப்படின்ற 3 விசேஷம். அப்படிப்பட்ட ராமானுஜர் மறுபடியும் அவருக்கு அவதரணமா ஆனார். அப்படிப்பட்ட ராமானுஜர் அவதரித்தார். அப்படிப்பட்ட கண்ணன் மறுபடியும் சயேஷ சமிதோதய சங்கராதி கர்வஹா. பாஷ்யக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, சங்கர மதம், பாஸ்கர மதம் இதெல்லாம் இது பண்ணார். அதாவது சங்கரர் என்ன பண்ணார், சங்கரர் பாஸ்கர் எல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, சங்கர மதம் பாஸ்கர மதம்னா அத்வைத்த மதம் தான். சங்கரர் பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், அந்நிய சர்வம் மித்யா, உலகமெல்லாம் பொய். அவித்தியினால பிரம்மம் மறைக்கப்படுறது. அவித்தியனா அஜானம், அவித்தியினால பிரம்மம் மறைக்கப்படுறது. அதனால இந்த ஜீவாதிகளா தோன்றது. பிரம்மம் ஒண்ணுதான் மெயின். அந்த பிரம்மம் அவித்தியினால மறைக்கப்படுறதுனால இந்த ஜீவன்லாம் மாதிரி தோன்றது. அதான் இந்த உலகமா பிரபஞ்சமா தோன்றது. தத்துவ ஞானம் ஏற்பட்டுதுன்னா, அதாவது அவனும் நீயும் ஒண்ணு அப்படின்ற தத்துவ ஞானம், அதாவது எம்பெருமானும் நானும் ஒண்ணு, பிரம்மமும் நானும் ஒண்ணு அப்படின்ற தத்துவ ஞானம் ஏற்பட்டு இந்த அவித்யை போகும். அப்படி போனா இந்த ஜீவன்றது இல்லை, அந்த பிரம்மமாவே தோணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மதம். அந்த சரி, அந்த பிரம்மன் தான் இருக்குது அப்படின்னா அந்த பிரம்மன் நிர்குணம் அப்படின்னு ஒரு சுருக்கமா ஆன மாதிரி சங்கரர் சொன்னார். ராமானுஜர் என்ன பண்ணார், ராமானுஜர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்ன, பிரம்மம் சத்தியம், உலகமும் சத்தியம்,
அந்த உலகத்தை இருக்கக்கூடிய தேவ மனுஷத்துக்கு தாவரமா இருக்கக்கூடிய ஜீவனும் சத்தியம், எம்பெருமானுக்கு கல்யாண குணங்கள் உண்டு அப்படின்னு வேத பிரமாணத்தை கொண்டு அதை ஸ்தாபிக்கிறார். பாஸ்கர மதத்துல பேதாபேதத்தை ஒப்புக்கொள்றார். பாஸ்கர மதம் பேதாபேதத்தை ஒத்துக்கொள்றார். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் பேதம் உண்டு, அபேதம் உண்டு. பேதம் உண்டுன்னா இந்த மாதிரி பார்க்க தேவைலாம் ஏதோ வித்தியாசமா இருக்கும்ல, அதனால பிரம்மத்துக்கும் இதுக்கும் பேதம் உண்டு. ஆனா உண்மையில அது அபேதம் அப்படின்னு ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் அபேதம் உண்டு. இது ரெண்டுத்துல எது உண்மையானது அப்படின்னு சொன்னா பாரமார்த்திகமா இருக்கிறது அபேதம் தான். பேதம்ன்றது ஒரு காரணத்தினால வருது. எப்படி? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது கட்டாகாசம் மடாகாசம். இப்போ ஆகாசம்ன்றது அவகாசம் இருக்கிற இடமெல்லாம் ஆகாசம், எந்தெந்த இடத்துல கேப் இருக்குதோ அது மொத்தம் ஆகாசம் தான். ஆகாசம் எங்கேயோ மேல இருக்குதுன்னு இல்லை, இதோ கீழே நம்ம சுத்தி இந்த ரூம்ல நாம ஒரு ரூம்ல இருக்கோம்னா நம்ம சுத்தி இடம் இருக்குதே ஒரு பொருளும் இல்லாது, அதெல்லாம் கூட ஆகாசம் தான். இப்போ கட்டாகாசம் அப்படின்னா ஒரு குடம் இருக்குது, அந்த கடம் இருக்குதே, அந்த கடத்து உள்ள ஒரு இடைவெளி இருக்குதல்ல, அதுக்கு கட்டாகாசம். அந்த கடம் எங்க இருக்குது? ஒரு மடம், அதான் ஒரு ஹால்ல இருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த ஹால்ல மொத்தமும் பெரிய ஹால் அப்படின்ற என்ன, அந்த பெரிய ஹால்ல ஆகாசம் பெருசா இருக்கு, அதை சுத்தியும் வெளியே இருக்கு. அதாவது அந்த பங்கு இருக்குது. இப்ப இந்த கடம் உடைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அது அளவு போயிடுறதோ இல்லை. அப்போ இந்த ஆகாசம் ஆகப்பட்டது கடம் இருக்கிற வரையில் கட்டாகாசம், அந்த கடத்து உள்ள இருக்கிற இடம் கட்டாகாசம் அப்படின்னு சொல்றோம். இதோட இன்னும் புரியுற மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன். கட்டாகாசம்னு சொல்றோம். அந்த கடம் உடஞ்சி போச்சுன்னா அந்த உள்ளு பூரா மட்டாகாசம் சொன்ன அந்த மட்டாகாசத்தோட அந்த ஆகாசம் சேர்ந்து போகுது, இந்த பார்ட்டிஷன் இல்லாதனால. சரிதானே? அதுதான். இப்போ ஒரு குளத்துல ஜலம் இருக்குது, அந்த குளத்துல ஜலத்தை என்ன பண்றோம், நிறைய கட்டத்துல மொண்டு வைக்கிறோம். அந்த குளத்திலேயே குளத்து ஜலத்திலேயே மொண்டு வைக்கிறோம். இப்போ இந்த கடத்துல இருக்கிற ஜலம் இருக்குது, அது கட ஜலம். கடத்துக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் அது தடாக ஜலம், குளத்தினுடைய ஜலம். ஒரு குடம் உடஞ்சி போறதுன்னு வச்சுக்கோங்க, 10 குடம் அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா 10 குடத்துலயும் 10 குடம் ஜலம் அப்படின்னு சொல்றோம். மீதியெல்லாம் குளத்து ஜலம்னு சொல்றோம். ஒரு குடம் அதுல உடஞ்சி போச்சுன்னா 9 குடம் ஜலம்னா அது குடத்துக்குள்ள அளவிட்டபடியா இருக்கிறதுனால குட ஜலம்னு சொல்லுவோம். இந்த ஒரு குடம் உடஞ்சி போச்சு, அந்த ஜலம் எங்க இருக்குது? இப்போ குளத்து ஜலம் ஆயிடுச்சு. அதுபோல ஜீவனும் பிரம்மமும் பேதம் உண்டு, ஆனா அபேதமும். அந்த அபேதம் தான் உண்மையானது. பேதம் இந்த காரணத்தினால குடத்துல ஜலம் எடுத்து வைக்கிறோம், அதனால குட ஜலம்ன்றோம். அந்த குடம் உடஞ்சி போச்சுன்னா அந்த இந்த ஜலமாவே ஆயிடுச்சு, குளத்து ஜலமாவே ஆயிடுச்சு. அது போல அதுதான் கட்டாகாசம் மட்டாகாசம் சொன்னது. அதான் அது எப்படி ஒன்னா ஆயிடுறதோ அந்த ஜலம், அது போல ஜீவ பிரம்ம பேதங்கள் இருக்குது, பேதாபேதங்கள். அது போலதான் அது தனிப்பட்டு அந்த மாதிரி பிரிச்சு எடுத்துட்டு அந்த பிரிவினையில பேதம் சொல்றோம்.
எல்லாம் அந்த பிரிவினை போய் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போச்சுன்னா அப்ப அந்த பேதம் போயிடுது. இப்படிப்பட்ட பிரம்மம் நிர்குணமான பிரம்மம். அதுல நிர்குணம் இல்லை, நிர்குணம் இல்லாத சகுணமான பிரம்மம். அதே அத்வைத்தி சங்கரர் என்ன சொல்றார், நிர்குணம்னு சொல்றார். சங்கரர் சொல்றது நிர்குணம், இவர் சொல்றது சகுணம், கல்யாண குணங்கள் உண்டு. ஆனா இந்த பேதம் ஒரு உபாதி பிரயுக்தமா இருக்குது. அதனால அபேதம் தான். ஜீவ தத்துவன்றது தனியே கிடையாது அப்படின்னு இந்த மதத்தையும் இவர் கண்டிக்கிறார். அதனால சங்கரர், பாஸ்கரர் முதலிய பிற மதங்களை இவர் கண்டித்து அவளுடைய கௌரவத்தை அடைக்கினார். இதே போலதான் யாதவ பிரகாசனம். ஆனா அந்த யாதவ பிரகாசனையும் இவர் கண்டிக்கிறார். அது தனியே படிக்கப்பட்டதுனால இந்த இடத்துல இந்த ரெண்டுத்தை மாத்திரம் சொன்ன சங்கராதி அப்படின்ற இடத்துல யாதவ பிரகாசனையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். ஆனா சொபலாது உத்ருத யாதவ பிரகாசான்னு வேற ஒரு பிரயோஜனம் சொல்லி யாதவ பிரகாசனை சொல்லிருக்கிறதுனால, மேல் கொண்டு சொல்லிருக்கிறதுனால என்ன, யாதவ பிரகாச தன்னுடைய பலத்தினால மேலுக்கு கொண்டு வந்தார், உதிர்க்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால அத தனியா சொல்ல போறோம் அந்த அர்த்தத்தை. இப்படி சமிதோதய சங்கராதி கர்வஹா அப்படின்றதுக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் விஷயமா ராமானுஜர் விஷயமா எப்படி சங்கராதி கர்வத்தை போக்கடிச்சார் அப்படின்றத சொல்லணும். மேலே தொடர்ந்து அடுத்தத்துல பார்ப்போம். கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. வாதித்யுபரோபங்க பஞ்சான பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய சிரம் விதேதாம்புவி ஸ்ரீராமானுஜ சித்தாந்த நிர்தாரண துரந்தரः ஆதிவன்ஷடகோபாலீயதிவர்யான் பஜே நிஷம்.